பல்கலைக்கழக சட்டத்துக்குட்பட்டு அமைக்கப்பட்ட தேடுதல் குழுவுக்கு ஒப்புதல் தருவதே ஆளுநர் பதவிக்கு அழகு என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் சட்டப்பிரிவுகளின்படி அமைக்கப்பட்ட தேடுதல் குழுவினால் பரிந்துரைக்கப்படும் 3 நபர்களில் ஒருவர் சார்ந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக ஆளுநர் வேந்தரால் நியமனம் செய்யப்படுவார் என்றும், இதுவரை இந்த நடைமுறையே பின்பற்றி வருகிறது எனவும் கூறியுள்ளார். அதன்படியே தமிழ்நாடு அரசால் பாரதியார் மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கு ஆளுநர் அலுவலக கடிதத்தில் சார்ந்த பல்கலைக்கழகங்களின் சட்ட விதிகளின்படி 3 பேர் அடங்கிய தேடுதல் குழு அமைத்து அரசிதழில் வெளியிட தெரிவிக்கப்பட்டது என்றும், அதன் அடிப்படையில் அரசால் 3 பேர் அடங்கிய தேடுதல் குழு அரசிதழில் அறிவிக்கையாக வெளியிடப்பட்டது எனவும் அமைச்சர் கோவி செழியன் கூறினார். பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்படும் தேடுதல் குழுவை அறிவிக்கையாக வெளியிடுமாறு ஆளுநர் அரசிற்கு பரிந்துரை மட்டுமே செய்ய முடியுமே தவிர, ஆளுநர் தன்னிச்சையாக தேடுதல் குழுவினை அமைத்து அறிவிக்கை வெளியிடுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.